வேணாம். லவ் யூ. பை. எப்படா கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு போய் துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன். டேய் என்னடா ஃபீல் பண்ணிக்கிருக்கா? அது ஒன்றும் இல்லை மச்சான். நீங்க ஃபீல் பண்ணிக்கிருக்கா? இங்க ஒருத்தன் நல்ல மாதிரி நடிச்சு உன் லவ்வ பிரிச்சுட்டு இருக்கான்டா. யார் அது? நம்ம அப்துல்டா. டேய் தப்பா பேசுற வேலை வச்சுக்காரா. எப்படி அவன் கூட இருக்கவனே தப்பா பேச உனக்கு தோணுது? எனக்கு நல்லது கெட்டது சொல்றது அவன் தான்டா. அவனை பத்தி இன்னொரு தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. டேய் உனக்கு நல்ல பண்ண நினைச்சேன் பாரு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நீ என்ன வேணா நினைச்சுக்க. என் கூடவே பாசி பிரிக்கான், அவனுக்கு துரோகம் பண்றேன் அவனுக்கு இருக்குது. டேய் இப்பயாச்சும் தெரியுதா யார் நல்லவன் யார் கெட்டவனு? ஹலோ அப்துல், சொல்றா. உன் கோட்ரஸ்க்கு வெளில தான் இருக்கேன். கொஞ்சம் வெளில வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த வரேன்டா. வா பார்த்து. மச்சான் இப்பதான் போனா அதுக்குள்ள வர சொல்லிட்டா என்ன பிரேக்கப் பண்ண விட்டு இருக்க முடியா? என்ன மச்சான் அவ்வளோ கேவலமா நடந்துக்கிற? டேய் இப்போண்டா மூர்த்தி சொன்னான், நான் கூட நம்பல. இந்த வீடியோ பாரு. என் கூடவே பாசி பிரிக்கான். டேய் பேசாதடா. நீ தானே எப்படி மச்சான் அவ்வளோ கேவலமா இருக்க? என்கிட்ட அவளை பத்தி கேவலமா பேசிட்டு நீனே அவளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியடா. கரெக்ட் பண்ணி வச்சிருக்க. என்ன இது எப்போ எத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கு? சொல்றாங்க போல லவ்ல எப்பயும் 3வது பர்சன் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு. இன்வால்வ் பண்ணா இந்த மாதிரி தான் கடைசியில் முடியும் போல. நான் கூட செவனன் எவ்வளோதான் சண்டை போட்டுதான் அவன் கூட வந்துருப்பாடா. நானும் உன் பேச்சை கேட்டு அவளை பிரேக்கப் பண்ணி அவன் மனசை நீ மாற்றி கடைசியில் அவளையும் இப்படி பண்ணிட்டேடா. அவளுக்காச்சும் உண்மையாரு போடா. உங்களுக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டைனா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணால் இப்படி தான் நடக்கும்.